இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட அன்போடு கூட நம்மாடி நேர ஜெபத்துக்கு வாழ்த்து நாங்கள் வரவேற்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய துக்கத்தையும் வியாகுலத்தையும் தன்னுடைய சீசர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களோடு கூட பேசி தன்னுடைய மரணத்தின் அவஸ்தைகள் எல்லாம் சொல்ல பின்பதாக அவர் பேதுரு, யாக்கோபு, யோவானை நோக்கி, நீங்கள் என்னோடு சேர்ந்து ஒரு மணித்தியாலமாவது விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி அவர்களிடத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் சொன்னாலும் கூட அந்த 3 பேரை விசேஷமா அழைத்து அவர் சொல்லுகிறார், என்னோடு சேர்ந்து ஒரு மணித்தியாலமாவது ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி அந்த அவருடைய ஏக்கமான அந்த குரலிலே வந்துதான இக்கட்டான நிலைமையில வந்து அவருடைய ஏக்கத்தை புரிந்து கொள்ள கொண்டிருந்தாலும் சீசர்கள் அவர்கள் அந்த ஜெபம் பண்ண முடியாமல் தூங்கி விழுந்து விட்டார்கள். அதனால் சோதனையிலே அவர்களும் மறுதலித்து ஓடினார்கள். நமக்கும் கூட இந்த நாட்களிலே தேவன் தன் இருதயத்துக்கு பாரங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி பேசுகிறார். தேசத்தை கண்ணோக்கி பார், ஜனங்கள் அழிகிறதை பார், இந்த மக்கள் படுகிற உபத்திரவத்தை பார் என்று சொல்லி இந்த உபத்திரவத்துக்கு நடுவிலே செத்தவர்களுக்கு உயிரோடு இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தரைகளை வைத்து அவருடைய பாரத்தின் ஏக்கங்களை எங்களுக்கு கொடுப்பதினால் தான் அவர் சமூகத்தில் வந்து ஜெபிக்க முடியும். தானாக ஒரு மனுஷனுக்கு ஜெபிக்க முடியாது. ஜெபம் என்பது அது ஆத்ம பாரத்தோடு தேவனுடைய உணர்வோடு சேர்ந்தது. அது ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டியது. பலத்தினால் திறமையினால் ஜெபிக்கிறது அல்ல ஜெபம். தன்னை தாழ்த்தி பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தேவனுக்கு பிரியமான அந்த ஜெப விண்ணப்பங்களை பாரத்தோடு ஏறெடுக்க வேண்டும். அந்த ஜெபம் தான் இந்த மாலை நேரத்திலே கூட கர்த்தர்களுக்கு கொடுத்த அந்த திட்டத்தின்படி, ஊழியத்தின்படி, தரிசனத்தின்படி அந்த ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றின நிமித்தமாக ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கும்படியாக எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். ஆகவே ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க, நீங்க ஜெபத்துக்காக உங்களை ஒப்புக் கொடுங்க, தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிங்க, உங்களை தாழ்த்துங்க. அப்படி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி இந்த நேரத்தில் கூட ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு உதவி செய்வார், ஆண்டவருக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் வீடுகளில் இருக்கிறவர்கள், எல்லா இடத்துல இருக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து உங்களை தாழ்த்துங்கள். தாழ்மையோடு கூட பண்ணுகிற ஜெபங்களுக்கு பதில் உண்டு. ஆகவே தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிப்பார், ஜெபிக்கிற பிரசனத்தை கொடுப்பார். ஆகவே இந்த நேரத்தில் கூட ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள தேவனே, உம்முடைய வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிறதான இந்த சூழ்நிலை நேரத்திலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உணர்த்தி பேசின இந்த ஜெப நேரத்திற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, இந்த ஜெப நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக இலங்கை முழுவதும் பல பாகங்களிலே வெளிநாடுகளிலிருந்து கடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, ஜாதி மதங்கள் வேதங்கள் அப்பால் ஆண்டவரே, சபை பாகுபாடு இல்லாதபடி ஆண்டவரே, எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவ பிரசன்னம், தேவனுடைய விடுதலை, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சுதபலம் உண்டாகும்படியாக, இந்த ஆத்துமாக்கள் மீட்கப்படும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த மாலை நேரத்தில் எங்கள் மத்தியிலே வந்து உலாவி இவர்களுக்காக, இந்த தேசத்துக்காக பரிந்து பேசுகிற அந்த ஞானத்தை கொடுப்பீராக, அந்த அபிஷேகத்தை கொடுப்பீராக, ஒரு ஜெப பிரசன்னத்தை கொடுப்பீராக. வீடுகள் தோறும், இடங்கள் தோறும் ஜெபத்துக்காய் காத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் தேவனுடைய வல்லமை அதிகமாய் திரும்ப செய்யும்படியாக, தேவனுடைய தயவு அதிகமாய் திரும்ப செய்யும்படியாக, எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவியான பிரசன்னம் ஊற்றப்படும்படியாக ஒரு ஜெப வல்லமையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிதாவே, இந்த மாலை நேரத்திலே ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கு விரோதமாய் தடைப்படுகிற மாமிசத்தின் போராட்டங்கள், சிந்தனைகள், சரீர வியாதிகள், உள்ளத்தில் இருக்கிற தகப்பனே பலவிதமான யோசனைகள், தகப்பனே மனுஷனால் சத்துரினால் வருகிற போராட்டத்தின் நிமித்தம் இருக்கிற ஒவ்வொரு கலக்கங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபங்களுக்கு ஒரு தடை இல்லாதபடிக்கு சூழ்நிலைகளை மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடுகள் தோறும் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வீட்டிலே ஜெபிக்கக்கூடிய சூழல் கர்த்தர் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அதற்கு விரோதமாய் தடை பண்ணுகிற பொல்லாத அந்தகார ஆவி
பலவீனமான போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்ளப்படுவதாக ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிகமான அபிஷேகத்தோடு கூட ஜெபிக்கிற தேவ பிரசன்னத்தினால் ஆத்தும பாரத்தால் நிரப்பபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுவீராக, தயவு பண்ணுவீராக, இரக்கம் செய்வீராக. தேவாதி தேவனுடைய வல்லமை அதிகமாய் கடைசி காலத்தில் ஊற்றப்படும் என்று சொன்னீரே. தாகம் உள்ளவன் மீது தண்ணீரை ஊற்று என்று சொன்னீரே. வறண்ட நிலங்கள் மீது ஆறுகளை ஓட செய்யும் என்று சொன்னீரே. அப்பா, இப்பொழுது அந்த பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுவீராக. தகப்பனே, கிருபை செய்யும். ஜெப நேரத்தை பொறுப்பெடுத்து மிகத்தியான எல்லா நேரத்திலும் ஆவியான கூடவே இருந்து நடத்தும்படியாக உம்முடைய கரத்தினைகளை தாழ்த்துகிறோம். நீரே சகலவற்றையும் ஆண்டு கொண்டு வழி நடத்தும்படியாக உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து எங்களை தாழ்த்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஹல்லேலூயா. இப்பொழுதுமாக நாங்கள் ஆண்டவர் சமூகத்திலே சொல்லுவோம், கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையானாலும் ஆண்டவரை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை மாத்திர அறிக்கை செய்து விட்டுவிடு, பரிசுத்தமாகிவிடு. ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் நம்முடைய பாவ சாபங்களை சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய துக்கங்களை, பாடுகளை சுமந்து கொண்டார். நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார். நம்முடைய எல்லா அக்கிரமங்களை சுமந்து கொண்டார் அவர். அப்படி சுமந்து நமக்காக வழியாகின ஆண்டவர் இன்றைக்கும் ஆவியான தேவனாக நாம் மத்தியில் அசைவாடி கொண்டு செய்யும் என்று சொல்லி கூப்பிடுவோம். தயவையும் அன்பையும் பாசத்தை இரக்கத்தை வெளிப்படுத்துவார். ஆகவே ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள், தேவ சமூகத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதை மாற்றி அமைப்பார். ஹல்லேலூயா. சேர்த்து முழு இதயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு. பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். சரி சொல்லுவோம். கல்வாரி மலை மேலே உயிரியத்தோடு பாடுவோமா? காயப்பட்ட இயேசுவை பார். கண்ணீரோடு ஓடி வா, நீ கண்ணீரோடு ஓடி வா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார்.
உன்னை உள்ளங்கையில் ஏந்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றுக் கொண்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றுக் கொண்டார். நீ சுமக்க தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை. விசுவாசி அது போதும். இந்த நாளில் விசுவாசி விசுவாசி அது போதும். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். பரிசுத்த ஆவியானவரே, உன்னுடைய உனக்காக, இரத்தம் எல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு. பரிசுத்தமாய் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஒருவேளை இந்த மாலை நேர ஜெபத்திலே கூட நீங்கள் கவலையோடு கலங்கின நாமலே, மரண அவஸ்தையோடு கூட பயத்தோடு பதற்றத்தோடு எவ்வளவு ஜெபித்தாலும் தேசத்தின் தொற்றுகளும் தேசத்தின் மரணங்கள் கூடிக்கொண்டே போகிறது என்று சொல்லி மனப்பதற்றத்தோடு இருக்கிறீர்களா? உங்களை சூழ நடக்கிற காரியங்களை கண்டு நீங்கள் கலங்கி பயப்படாதிருங்கள். நீ நடந்து வா என்று சொல்லி தண்ணீரில் பேதுரு கேட்ட போது வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். அந்த கடலின் மீது நடந்து வரும்படி அழைத்த இயேசுவை நோக்கி பார்க்காமல் சூழ இருக்கிற காற்றை பார்த்த போது பேதுரு முழுகி போனார். இந்த உலக வாழ்க்கையில இருந்து கர்த்தரைகளை வேறு பிரித்து என்னை நோக்கி வா என்று சொல்லி அவரை பார்த்து நடக்கும்படி அழைத்த எங்கள் தேவன் அவரை பார்த்து நடந்த வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு, சுகபலன், ஆரோக்கியம், எல்லா நன்மைகளும் இதுவரைக்கும் கொடுத்தார். ஆனா இப்பொழுதோ தேசம் முழுவதும் மரணத்தின் காற்று, மரணத்தின் வாசனை, மரண பயங்கள், மரண கலக்கங்கள், மரணத்தின் நிழல் சூழ்ந்திருக்கிற போது அவைகள் ஒவ்வொரு நிமிஷம் கேள்விப்படுகிறார், பார்க்கிறார், உன் செவிகளில் கேட்கப்படுகிறது. அதை நிமித்தம் உன் இருதயம் கலங்காதிருப்பதாக உன்னை பார்த்து என்னை நோக்கி வா என்று சொல்லி கூப்பிட்ட இயேசுவை பாருங்கள். அவர் தான் ஜீவனின் அதிபதியானவர். அவர் வல்லமுள்ள தேவன், மகத்துவமான தேவன். அவரை நீ ஆராதித்துக் கொண்டே, அவரை துதித்துக் கொண்டே, அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் போது உன் ஜீவன் தப்ப உனக்கு அற்புதம் செய்வார். யோசபாத் ராஜாவை சூழ்ந்து எண்ணுக்கடங்கான ஜனங்கள், எதிராளிகள் சூழ்ந்து கொண்டார்கள். தப்பிக்க வழியில்லை. அவர் என்ன செய்தார் தெரியுமா? என் தேவனை ஆராதனை செய்தார், என் தேவனை துதித்தார். அவர் துதித்துக் கொண்டிருக்கும் போது எதிராளிகள் சேனைகளை கர்த்தர் முறியடித்தார். மோசே மலைக்கு மேல் இருந்து கரங்களை உயர்த்திக் கொண்டு ஜெபித்த போது கீழே இருந்த யோசுவா யுத்தக்களம் ஜெயமாக மாறியது. அமலேக்கின் யுத்தக்களம் ஜெயமாக மாறியது. ஆகவே ஜெபிக்கிற மனிதர்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு நேராக தன் கண்கள் கைகளை ஏறெடுத்து முழு இருதயத்தோடு தேவனை நோக்கி பார்க்கிற உத்தமர்கள் தேவை தேசத்திலே. அப்போ தேசம் முழுவதும் இருக்கிற இந்த யுத்தக்களத்தை தேவன் ஜெயமாய் மாற்றுவார். நாங்கள் இன்னும் ஜெபிப்போம். இன்னும் தேசத்தில் எழும்ப வேண்டும். இன்னும் அநேகர் எழும்ப வேண்டும். எலும்புகள் சேனைகளாய் எழும்புவோம். தேசத்திலே ஜெபம் தூபமை ஏறெடுக்க வேண்டும்.
அவரை நாங்கள் பார்த்து சொல்லுவோம். ஒரு பாடலை, இன்னொரு ஆராதனை பாடலை சொல்லுவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிப்பேன். மரணமே வந்தாலும் ஆராதித்துக் கொண்டே கர்த்தருக்குள் நாங்கள் பயணம் செய்வோம். கடைசி வரைக்கும் நாங்கள் ஆராதனை செய்து கொண்டே இருப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். சொல்லுவோமா சேர்த்து? ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன், ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே
செய்கிற தேவன் பெரியவர். அவர் பரிசுத்தமான தேவன். நம்முடைய ஜெபங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிரசன்ன மத்தியில் இருப்பதினால் தேவன் அதிசயங்களை செய்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவனை அறியாத ஒரு குடும்பம், தியாகராஜா என்கிறதான ஒரு சகோதரனுடைய குடும்பம், அவருக்கு தொற்று ஏற்பட்டு அவரை தனிமைப்படுத்தி யாருமே கிட்ட போகாமல் தனிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அவருடைய உறவினர்கள் சொல்லி இந்த ஜெபத்தை கேள்விப்பட்டு அவர் பார்த்திருக்கிறார்கள். இந்த ஜெபத்தை பார்த்து எங்களோடு சேர்ந்து அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தார்கள். அவருடைய உறவினர்கள், இந்த பேருடையவருக்காக ஜெபியுங்கள், இந்த தொற்றிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் யாரும் போய் பார்க்க முடியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்களும் அந்த சகோதரனுக்காக ஜெபித்தோம். அவர் யாருன்னு தெரியாது, இந்த சூழ்நிலையில தெரியாது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த ஜெபம் அந்த முடிந்த அடுத்த நாள் அவருடைய மனைவி அவரிடத்திலே போய் பலவந்தமாய், என் கணவனுக்கு என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் கொண்டு போய் பார்க்கிறோம் என்று சொல்லி அவருக்கு திரும்ப ஒரு PCR எடுத்து பார்க்கும் போது அவருக்கு அந்த தொற்றின் அறிகுறிகளே இல்லையா. அவருடைய சரீரத்தில் அத்தனை வேதனைகள் சுகமடைந்து விட்டது, அத்தனை நோய்கள் சுகமடைந்து விட்டார். அவன் வீட்டிலே போய் இன்றைக்கு குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கிறார். அவர்கள் சாட்சி சொன்னார்கள். அந்த சாட்சி அவர்கள் மகிழ்ச்சியோடு கண்ணீரோடு அந்த சகோதரி அவரோட நர்ஸ் வேலை செய்கிறார், ஒரு தாதியாக கடமை புரிகிறார் மருத்துவமனையில். அவருடைய கணவனுக்கு அந்த சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கு அவர்கள் குடும்பமாக சந்தோஷமாக ஆண்டவர் செய்த அற்புதத்திலே மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறார்கள். எத்தனை அற்புதம் தெரியுமா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே? இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். நீங்கள் எந்த சூழல் இருந்தாலும் சரி. ஒரு சகோதரி எழுதியிருந்தார்கள், சொல்லியிருந்தார்கள் ஒரு சாட்சி. தனக்கு 15 நாட்கள் சாப்பிட முடியாதபடிக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாரா. என்ன செய்வது என்று சொல்லி அவருடைய இருதயத்தில் பயம், கலக்கம், பலவிதமான யோசனைகளை கலங்கி போயிருந்தார். 15 நாட்களாக சாப்பிட முடியவில்லை. காய்ச்சல் விடாமல் காய்ச்சல். 6 மணித்தியாலத்துக்கு ஒருவர், 4 மணித்தியாலத்துக்கு ஒருவர் அந்த பெண்கள் குடித்தால் மாத்திரமே கொஞ்சம் நிற்கிற திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது தெரியவில்லை. கலங்கின நிலைமையிலே இந்த ஜெபத்தோடு கூட இணைந்து ஜெபித்த போது, ஜெபித்த அன்று ராத்திரியோடு அடுத்த நாளில இருந்து முற்றிலுமாக அந்த காய்ச்சல் வராமல் தேவன் சுகப்படுத்தினார். அடுத்த நாளிலிருந்து அவர் சாப்பிட்டு இன்றைக்கு பலனடைந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை அற்புதம் தெரியுமா? இப்படி பலத்த காரியங்களை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சகோதரன் தன்னுடைய வியாதியின் இடத்திலே கரத்தை வைத்துக் கொள்ள என்று சொல்லி ஜெபித்த போது பண்டரங்க பிரதேசத்திலே அவருடைய சருத்துக்கு ஒரு கட்டி இருக்க இடத்திலே கரத்தை வைத்து ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெப நேரத்திலே அந்த கட்டி அவருக்கு மறைந்து விட்டது. எத்தனை அற்புதம் தெரியுமா? தேவன் இப்படி பலத்த செய்திகளை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய இரக்கம் தேசம் முழுவதும் பரவிக் கொண்டிருக்கிறது. தேசம் முழுவதும் தேவன் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் நாங்கள் போய் சுவிசேஷம் சொல்லாவிட்டாலும் தேவனுடைய சத்தம் தேசம் எங்கள் துடைத்துக் கொண்டு அநேகர் தொடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஜெபியுங்கள். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். இன்றைக்கு உங்களுடையவர்களை தேவன் தப்ப வைப்பார். இன்றைக்கும் அற்புதம் செய்வார். தைரியமாயிருங்கள். எல்லா போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. ஒரு ரத்தபுர பிரதேசத்திலே ஒரு குழந்தை இரவெல்லாம் பல நாட்களாக இரவு 10 மணிக்கு பின்பதாக அங்கே அழ ஆரம்பித்து சொன்னான். விடிய 4 மணி வரைக்கும் அழுவான். பல நாட்கள் கிழமை கணக்காக அந்த குழந்தை அப்படியாக அழுது கொண்டே இருந்தது. என்னென்னமோ செய்து பார்த்தார், மருந்துகளை எடுத்து பார்த்தார்கள், சுகமடையவில்லை. ஒரு நாள் அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசினார்கள். நாங்கள் ஜெபத்திலே வைத்தோம், விண்ணப்பித்தோம். உடனே அந்த ராத்திரியிலே ஜெபம் முடிந்த அந்த ராத்திரியிலே அந்த குழந்தை எந்த பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாய் தூங்கி அடுத்த நாள் சந்தோஷமாய் எழுப்பினார். கிழமை கணக்கு பல கிழமைகள் தூக்கமே இல்லை, இரவு அழுது கொண்டே இருக்குமா. தேவன் அற்புதம் செய்தார். இன்றைக்கும் என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். அவருக்கு மகிமை. எங்கள் திறமையினால் அல்ல, நாங்கள் ஜெபிக்கிறதுனால் அல்ல, அப்பாவின் கிருபை. இந்த மக்கள் மீது வைத்திருக்கிற அன்பு இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க போகிறோம்.
இன்றைக்கு மரண தருவாயிலே நின்று கொண்டிருக்கிற அநேக உயிர்க்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் அவருக்கு சுருக்கமாக ஊக்கமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் இருக்கிறது. காலை ஜெபம் 9 மணியிலிருந்து 11 2 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் ஆகிறது. ஆகவே மாலை 1 மணித்தியால் ஜெபமாக முழங்கால் ஜெபமாக வைத்து இருக்கிறோம். காலை ஆராதனையிலே நீங்க அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்க முடியும், தேவ செய்திகளை கேட்க முடியும், ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க முடியும். கேட்டு பாருங்கள். வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்த செய்திகளை கத்தர் கொடுக்கிறார். மாலையிலேயோ நம்ம தேசத்துக்காக பரிந்து பேசும்படியாக 1 மணிக்கால ஜெபங்களோடு தேவன் கொடுக்கிற வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நாம் அதிகமாக ஜெபிக்கும்படி பிரயாசப்படுகிறோம். 24 மணிக்கால ஜெபங்கள் செவ்வாய்க்கிழமை இரவிலிருந்து தொடங்கி இருக்கிறது. அநேகர் பேர்களை கொடுத்திருக்கிறார்கள். அநேகர் அதிகாலையில் இருட்டோடு எழுப்பி ஜெபிக்கிற பேர்களை கொடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். உங்களிடம் விருப்பமாக இருந்தால் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து, நேரங்களை பதிவு செய்து, நீங்கள் ஜெபிக்கிற நேரங்களை ஒதுக்கி தேசத்துக்காக 24 மணிக்கு ஜெபிக்கும்படி உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திரும்புங்கள். சபை பாகுபாடு தேவையில்லை. நாம் சேனைகளாய் தேசத்தில் எழுப்பினால் மட்டுமே மாற்றப்படும் தேசம். ஒப்புக் கொடுப்போமா? எங்களை தாழ்த்துவோம். விசேஷமாய் தேசத்தில் இருக்கிறதான சூழ்நிலைகள் மாற ஜெபிப்போம். எல்லா குற்ற குறைகள் பாவங்கள் அறிக்கை செய்து தேசத்தின் தலைவர்களை ஒப்புக் கொடுத்து, எல்லா ராணுவம் போலீஸ் அதிகாரிகளை ஒப்புக் கொடுத்து, மருத்துவர் தாதிமார்களை ஒப்புக் கொடுத்து சுருக்கமாய் அவர்களுக்காக ஜெபிங்கள். இந்த நாளிலும் கூட ஒரு போலீஸ் அதிகாரி அங்கே அதிகமான மருத்துவமனையிலே அங்கே இக்கட்டான சூழ்நிலையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார். அவர் அவசர சிகிச்சையிலே அவர் சுகமடையும்படியாகவும் யாரோ தெரியாது, ஆனால் தேவன் அற்புதம் செய்ய வேண்டும். அப்படி எல்லாருக்கும் அற்புதம் செய்ய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சுருக்கமாய் ஜெபிங்கள். 2 நிமிஷம் 3 நிமிஷத்திலே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஒரு ஜெபி. மகா இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே சுவாமி, அருமையான மாலை நேர பொழுதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஸ்ரீலங்கா தேசத்தை மாநில சமர்ப்பித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தேசத்தில் இருக்கிற சகலவித பாவங்கள், சாபம், அநியாயம், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே சுவாமி தேசத்தை விட்டு தகப்பனே சுவாமி எடுத்து போட்டு இந்த தேசத்தை பரிசுத்தமாக்குங்க. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, உங்கள் பார்வையில் பிரியமான ஒரு தேசமாக இருக்கத்தக்கதாக என் ஆண்டவரின் ஆட்சி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த தேசத்தை கெடுக்க நினைக்கிற தகப்பனை, அழிக்க நினைக்கிற தகப்பனை, இல்லாமல் போக வேண்டும் சொல்லி சிந்திக்கிற எல்லா அசுத்த அந்தக்கராக திட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக பரிசுத்தமுள்ள பிதாவே, அன்பான தகப்பனா இயேசு சுவாமி, நீங்களே தகப்பனை எங்க தேசத்தை ஆளு வயசுல நீங்க ஆட்சி செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லாரும் ஆவியான தேவனாக இயேசு சுவாமி உங்களுடைய ஆட்சிக்கு கீழே வர வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீங்கள் ராஜரீகம் பண்ணும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் தகப்பனை கூடவே நீங்கள் நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். தகப்பனை இவ்வளவு காலம் மனிதர்கள் ஆட்சி செய்தார்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, அம்மா இன்னைக்கிலிருந்து நீங்க ஆட்சி செய்யுங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே நீங்க ஆட்சி செய்து, நீங்க ஆளுகை செய்து உங்க திட்டங்களை எங்க தேசத்துல வைக்கும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தாவே எங்க தேசத்துல இருக்கிற எல்லா மரண தகப்பன சுவாமி காரியங்கள் எல்லாவற்றையும், சாபம், அநியாயம், அக்கிரமம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆவியான தேவனே ஒரு சுபிட்சமான ஒரு நாடாக மாற்றும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். ஏசப்பா நீங்க கிருபை செய்யும்படி நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற மத்தியிலும் கூட தகப்பனா இயேசு சுவாமி அப்பா, போலீஸ் அதிகாரிகளுக்காக நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். ஆவியான தேவனே ஐயா, தகப்பனே சகல வித படையினர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தேவனே அவர்கள் நமக்கு நீங்க தான் கொடுத்திருக்கிறீங்க. தேவனே சுவாமி, எங்களுக்கு ஒரு தகப்பனை பொறுப்பு இருக்கிறப்பா, அவர்களுக்காக நாங்க ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அதனால கர்த்தாவே எல்லா வகையான படையினர்களும் அந்தந்த இடத்துக்கு வைத்தது நீங்க தான். பரிசுத்த ஆவியானவரே, எல்லாரும் தகப்பனை நீங்க தப்பு விட்டு ஆவியான தேவனே யாவரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக நீங்க கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரை காலமாக பிசாசுக்கு அடிமையாக இருந்த ஒவ்வொரு தகப்பனை படையினர்களும் ஆவியான தேவனே என்னால் என் தேவனுடைய ஆட்சிக்கு கீழே வரும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்தாங்க. ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தாவே எல்லாமே தகப்பன உங்க திட்டத்தின்படி இனிமே நடக்கட்டும். பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களுடைய கரத்தை நாங்கள் சமர்ப்பித்து ஜெபிக்கிற மத்தியில் கூட ஐயா பரிசுத்தமுள்ள பிதாவே, அந்த போலீஸ் அதிகாரிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா தகப்பன மருத்துவமனையில தகப்பனா இயேசு சுவாமி அப்பா பிதாவான தேவனே சுவாமி ஐசியூ வார்டுல இருக்கிற படினால் பரிசுத்தமுள்ள பிதாவே உங்களுடைய வல்லமையான கரத்தினால தகப்பன சுவாமி அப்பா அவரை நீங்க தொட்டு பரிசுத்தமுள்ள பிதாவே உயிர் சேதம் ஒன்றும் வந்துடாதபடி பரிசுத்தமுள்ள பிதாவே
பிதாவே எல்லா விஷ கிருமிகளை அழித்து போட்ட ஆவியான தேவனே நல்ல சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்திருக்கத்தக்கதாக என் அன்பு தகப்பனை இடைப்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. அந்த போலீஸ் அதிகாரிக்கு விரோதமாக தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் விசுவாச போராட்டங்களையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. அப்பா நாளை தினத்துல நான் ஒரு நல்ல செய்தி கேட்கத்தக்கதாக என் அன்பு தகப்பனை கிருபை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆவியான தேவனே. தகப்பனா இயேசு சுவாமி உங்கள் அன்பான கருத்தை சமர்ப்பித்து நாங்கள் ஜெபிக்கிற மத்தியில் கூட தகப்பனே தேசத்தில் இருக்கிற எல்லா தாதிமார்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. தேவனே தன்னுடைய தகப்பு உயிரை பணையாக வைத்து ஆவியான தேவனே இரவும் பகலுமாக தனங்களுக்காக ஊழியர் செய்து கொண்டிருக்கிறாங்க ஐயா. தகப்பனே சுவாமி எத்தனை பேர் தொற்றுக்கு தகப்பனை உள்ளாகி இருக்கிறாங்களோ தெரியல ஐயா. தகப்பனை மாலை நேரம் ஆண்டவரே யாவர் மேலும் ஒரு வல்லமையை ஊற்றி ஆவியான தேவனே எல்லாரும் சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. சுகமாக இருக்கிற ஜனங்களின் தகப்பனை தாதிமார்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆவியான தேவனே. ஐயா தகப்பனை சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்திருக்க கிருபை கொடுங்க பரிசுத்தமுள்ள பிதாவே. தகப்பனா இயேசு சுவாமி ஐயா இரவெல்லாம் தகப்பனை 24 மணி நேரம் தகப்பனை சேவையில தகப்பனை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறபடினால் ஒரு விசக்கிருமி கூட தகப்பனே அவங்களை வந்து தொழிலாதபடி காத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆண்டவரே தகப்பனே சுவாமி எல்லாரும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஐயா தகப்பனை சித்தப்போல பரிசுத்தமுள்ள பிதாவே உங்களை அறிகின்ற அறிவினால் அவர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆவியான தேவனே. ஐயா தகப்பனே எல்லாரும் சிந்திக்கட்டும் நான் உயிரோடு வாழ்வதற்கு காரணமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லி அறிந்து கொள்ளத்தக்கதாக நீங்க கிரியை செய்யுங்க பரிசுத்தமுள்ள பிதாவே. ஐயா பரிசுத்தமுள்ள பிதாவே என்னை குறித்து ஒரு கர்சனான ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று சொல்லி தகப்பனே ஐயா பரிசுத்தமுள்ள பிதாவே இந்த போலீஸ் அதிகாரிகள் யாவரும் ஆவியானவரே தாதிமார்கள் யாவரும் பரிசுத்தமுள்ள பிதாவே பூமியில தகப்பனே வாழ்கிற சகல ஜனங்களும் ஆண்டவரே ஒரு இறைவன் இருக்கிறார் அவர் நிமித்தமே நான் சுகமாக இருக்கிறேன் சொல்லி அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை நீங்க கொடுக்கும்படியாக தகப்பனே சுவாமி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று சொல்லி உன் நாமத்தை உயர்த்தி என்னை தாழ்த்திய சப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நீங்கள் கருத்தாய் இரவுகளை பகலாக்கி சென்றீர்கள். இந்த நாட்களிலே அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இரவுகளை தூக்கம் வரவிடாதபடிக்கு தேவன் அநேகருக்கு ஜெபிக்கிறது வாரத்தை கொடுத்துக் கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அநேக ராத்திரியிலே இப்படி இந்த 24 மணித்தேல ஜெபத்துக்கு பேர் கொடுக்கும் போது அநேகர் இரவுலே தான் அதிகமா அதிகாலையிலே 12 மணிக்கு பிறகுதான் பேர் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சிலர் சொல்வார்கள் ஒரு சில நேரத்திலே 1 மணிக்கு விழித்து கொண்ட பின்பதாக 5 மணி வரைக்கும் ஜெபிக்கிற ஒரு வாரம் உள்ளத்தை தாங்கிக் கொண்டே இருக்கிறது. எப்படி ஜெபிக்கிறது தெரியவில்லை என்று சிலர் சொல்கிறதை பார்த்திருக்கிறேன். அப்படியானால் தேவன் என்ன செய்கிறார்? தேசத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அதிகாலையில் எழுந்து அவருடைய முகத்தை தேட பண்ணிக் கொண்டிருக்கிறார். அதிகாலையிலே தேடுகிறவன் கண்டடைவான் சொன்னது போல கர்த்தர் தேசத்தில் கிருபை செய்யும்படி அதிகாலையில் ஜெபத்தை பலப்படுத்துகிறார். அநேக சபை மக்கள் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஜனங்கள் பெயர்களை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் பெயர்களை கொடுத்து ஜெபியுங்கள். நீங்கள் பெயர் கொடுத்தால் கொடுக்காவிட்டால் ஜெபம் நாங்கள் அங்கே சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆனால் சபையோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் இன்னும் ஒரு மனதின் ஜெபம் அநேக காரியங்களை செய்யும். 120 பேர் பெந்தெகோஸ்தே நாளிலே ஜெபித்த போது பரிசுத்த ஆவியின் அக்கினி ஊற்றப்பட்டு அவர் இருந்த இடங்கள் அசைக்கப்பட்டது. அந்த பட்டணத்திலே தேவனுடைய எழுப்புதல் 3000 பேர் 4000 பேர் மனம் திரும்பினார்கள் ஒரே நேரத்தில். அந்த எழுப்புதல் தேசத்தில் இந்த கடைசி நேரங்களில் வர வேண்டும். அதுக்கு இந்த கடைசி நாட்களில் திறப்பதை ஜெபிக்கிறவர்கள் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்க வேண்டும். இப்பொழுதுமாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த தேசத்திலே நோய் தொற்றாளர்களுக்காக பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்கள் மருத்துவமனையிலே உயிர்க்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்ப்பிணி தாய்மார்களுக்காக ஜெபிக்க போகிறோம். குழந்தைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த தேசத்தில் எந்த மூலையில இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். மருத்துவமனையில இடங்களை தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு கொண்டு போய் இருக்கிறார்கள். அங்கே தொற்றாளர்கள் இருக்கிறார்கள். வீட்டுக்கு போவேனோ இல்லை என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த தொற்றிலே மறித்து போனால் சொந்தக்காரர்கள் கூட பார்க்க முடியாதபடி எரித்து போடுகிறார்கள். நிலைமை மோசமாக இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை கட்டி தொடர்ந்து வராதபடிக்கு தேவன் அழிவை குறைக்க வேண்டும். மரண எண்ணிக்கையை குறைக்க வேண்டும். தேசத்தின் தொற்றாளர்கள் குறைக்கப்பட வேண்டும். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆகவே தேசத்தில் இந்த தொற்றாளர்களுக்காக அங்கே கர்ப்பிணி தாய்மார்களுக்காக குழந்தைகளுக்காக இன்னும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்களுக்காக சுகத்தோடு இருக்கிறவர்கள் இனி தொற்றாளர்களாய் மாறாதபடிக்கு தேவன் தேசத்தில் இந்த கொள்ளை நோய்களை துரத்தி விடும்படியாக தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஒருவர்
தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரமா சீக்கிரமா ஆண்ட சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. அப்பா பிதாவே, நாங்கள் ஒன்று கூடி இந்த சமூகத்தை நோக்கி பார்த்து பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவன் தாமே எங்கள் மீது கிருபையுள்ளவராய் இருக்கிறபடிக்காக எங்கள் பலத்தினாலோ எங்களுடைய ஞானத்தினாலோ அப்பா நாங்கள் ஜெபிக்க வரவில்லை சுவாமி. எங்கள் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட அசைவாடுகிறவராய் இருக்கிறபடியால் சுவாமி எங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுடைய விண்ணப்பங்களின் மீது நீங்கள் கவனமாய் இருக்கும்படிக்கு எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்கள் ஜெபங்களை நீங்கள் கேட்டு செயலாற்றும்படிக்கு எங்களை அனைவராக ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீங்கள் பெரிய ஆண்டவர் சுவாமி. நீங்க ஞானத்திலே உயர்ந்த தேவன் சுவாமி. உங்களுக்கு யாருமே போதிக்க தேவையில்லை ஆண்டவரே. உங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை சுவாமி. நீங்க சகலத்தையும் அறிந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீங்க. வானத்தை நீங்க படைத்த தேவனாக இருக்கிறீங்க. பூமியை நீங்க உண்டாக்கின தேவனாக இருக்கிறீங்க. இந்த வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலேயும் சகலமும் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினாலும் உம்முடைய மகத்துவத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உருவாக்கப்பட்டது ஆண்டவரே. எந்த காலத்திலே எது நடக்க வேண்டும் என்று சுவாமி நீங்க தீர்மானித்த தீர்மானத்தின் படிதான் ஆண்டவரே நடக்கிறது. அப்பா சுவாமி, ஒரு கொடிய காலத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த காலத்தில் எங்கள் தேவன் அறிந்தவராய் இருக்கிறபடினால் எங்கள் விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம் சுவாமி. அப்பா, ஒரு பெரிய ராஜாவாகிய நாகமான் சுவாமி தனது குஷ்டத்தினாலே கஷ்டப்பட்ட வேளையிலே அவன் தீர்க்கதரிசி ஆகிய சுவாமி எலிசாவை நோக்கி வந்த பொழுது ஆண்டவர் அவர் சொன்னார், நீ யோர்தானிலே போய் உன்னை கழுவு, அப்பொழுது உன்னுடைய குஷ்டம் நீங்கும் என்று சொல்லி சுவாமி அவர்தான் அவனுடைய வேலைக்காரனிடத்திலே சொன்னான். என் தேசமாகிய தமஸ்குவிலே இல்லாத நதிகளையா இந்த யோர்தானிலே நான் காண்கிறேன். நான் தமஸ்குவிலே போய் நான் கழுவுவேன், இந்த யோர்தானிலே கழுவ மாட்டேன் என்று சொன்ன பொழுது அவருடைய வேலைக்காரன் சொன்னான், இந்த தீர்க்கதரிசி உனக்கு சின்ன காரியத்தை தானே சொன்னான், அதை நீ ஏன் செய்ய மறுக்கிறாய், ஒரு தரம் செய்து பார் என்று. அப்பொழுது அந்த பரிசுத்த ஸ்தலமாகிய அந்த பரிசுத்த நதியிலே யோர்தான் தன்னை கழுவின போது யோர்தானிலே சுவாமி நாகமான் கழுவின பொழுது தேவாதி தேவனுடைய பரிசுத்த தத்துவம் வந்து அவனிடத்தில் இறங்கி அவனுக்கு சுகப்படுத்தது ஆண்டவரே. இந்த உலகத்தில் அநேக தேவர்கள் இருக்கலாம், அந்த தேவர்களை நமஸ்கரிக்கிற ஜனங்கள் எங்கள் தேசத்தில் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசுவே நீங்க இருக்கிறீர்கள் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் இப்பொழுது மன்றாடுகிறோம் சுவாமி. அப்பா, தமஸ்குவில் அநேக நதிகள் இருந்தது. அந்த நதிகளினாலே சுவாமி நாகமானுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. அந்த யோர்தானிலே தான் சுவாமி விடுதலை கிடைத்தது. சர்வ வல்லமையுள்ள யோர்தான் நதியாக இருக்கிற இயேசுவே, நீரே இந்த உலகத்துக்கு யோர்தான் நதியாக இருக்கிறீர் சுவாமி. உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய சமூகத்திலே வருகிறவனுக்கு எந்த நோயாக இருந்தாலும், எந்த கொள்ளை நோயாக இருந்தாலும், எந்த பிரபுத்வத்தாக இருந்தாலும் அது அப்படியே சுகமாகும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் சுகமாகும் சுவாமி. இந்த நாட்களிலும் அப்பா, கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற சுவாமி தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சுவாமி, எங்க குடும்பத்திலே ஒருவருக்கு இந்த நோய் ஏற்பட்டால் உமது காலத்தில் நாங்கள் எப்படி பிரிப்போம் சுவாமி. தாவீது தம்முடைய மகன் மரணத்திலே இருக்கும் நேரத்திலே அப்பா சாப்பிடாமலும் ஆண்டவரே தூங்காமலும் சுவாமியுடைய பாதத்தையே பிடித்திருந்தார். காப்பாற்றும் என்று ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். அந்த பாரத்தை கொடுங்க. என் தேசத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன், எல்லா குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவனை நீ காப்பாற்றும் சுவாமி, நீங்க காப்பாற்றும். உங்களால் மட்டும்தான் முடியும். இயேசுவால் மட்டும்தான் முடியும். நாகமானுக்கு நன்மை செய்த தேவனால் மட்டும்தான் முடியும். யோர்தானுக்கு கொண்டு வந்து நன்மை செய்கிறார் இயேசுவின் ரத்தத்தினால் முடியும். எந்த கொள்ளை நோயாக இருந்தாலும் அதை நீக்குவதற்கு முடியும் சுவாமி. தேவனுடைய பயத்தோடு இருக்கிற தாய்மார்களுக்கு தேவன் தைரியம் கொடுக்க வேண்டும். உங்களை அறிந்திருந்தாலும் சரி அப்பா, அறியாவிட்டாலும் சரி தேவனை நீர் வாழ்க்கை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. உங்களை நாங்கள் அறியாதிருந்த நேரத்தில் தான் நீங்க எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க. நாங்கள் உங்களை அறிந்திருந்த நேரத்தில் எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கவில்லை. உங்களை அறியாதிருந்த பாவத்தில் இருந்த பொழுதுதான் எங்களுக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்தீங்க அப்பா. அதை நாங்கள் நம்பி விசுவாசித்து ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகளுக்கு ஜீவனை கொடுங்க சுவாமி. சிறு குழந்தைகளை, சிறு பிள்ளைகளை நோய் அதிகமாய் தாக்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. தேவனே, ஒரு சந்ததி அழியுது அப்பாவுடைய இரக்கம் சுவாமி. அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அந்த தாய்மார்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் சுவாமி. உள்ளத்தில் இருக்கிற பயங்கள் நீங்க வேண்டும் சுவாமி. அவங்க கணவன்மார்களுக்கு இருக்கிற பயங்கள் நீங்க வேண்டும் சுவாமி. விடுதலை கொடுக்க. இந்த கொலை நோய்கள் தேசத்தை விட்டு
உங்கள் ஒருவரால் நீக்க முடியும் சுவாமி. உங்கள் ஒருவரால் நீக்க முடியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்திலே அநேக தேவர்கள் உண்டு, ஆனால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஜீவன் உள்ளவர் சுவாமி. எல்லாவற்றுக்கும் சுவாமி முடிவு உண்டு ஆண்டவரே. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முடிவில்லை சுவாமி. அது தொடர்ந்து போகிற ஒரு அத்தியாயமாக இருக்கிறது ஆண்டவரே. வரப்போகிற ஆண்டவரே நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். உடைய வல்லமை எங்கள் தேசத்தில் விளங்கும்படிக்கு திரும்ப செய்க. பயங்கள் நீங்கி போகட்டும் அப்பா. வைத்தியசாலைகளிலே இருக்கிற எல்லா நோய் தொற்று நோயாளர்களின் நோய்கள் குறையப்பட வேண்டும் சுவாமி. தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். எங்களுடைய ஜெபம் சிறிய ஜெபம் தான் ஆண்டவரே. நாங்கள் பெரிய ஊழியக்காரர்கள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் முகமுகமாய் பார்த்து பேசுகிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே. நாங்கள் பாருகிற மரதேசிகள் புறதேசிகளுமாய் இருக்கிறோம். ஆனாலும் நீங்க எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் என்று விசுவாசித்து செல்கிறோம். வேதங்களுக்கு சொல்லுகிறது, நீ சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்திற்கும் தேவன். நாங்கள் தூரத்திலிருந்து கூப்பிடுறோம். ஜெபத்துக்கு தேவனே நீங்கள் பதில் தாருங்கள். நீங்கள் நிச்சயமா தருவீங்க ஆண்டவரே. வருகிற நாட்களிலே எங்கள் ஜெபத்தின் வல்லமை நீங்கள் விலகப்படுவீங்க சுவாமி. உங்கள் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த இடத்துலயும் வந்து நீங்க ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிருக்கீங்க. உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்கள் விண்ணப்பங்களை வைத்து செபிக்கிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஆமென். ஆமென். ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களிலேயும் மறவாமல் சிறு குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். ஒரு தலைமுறை அழிந்து கொண்டு வருகிறது. பால் கொடுக்கிற தாய்மார் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கும் ஐயோ என்று சொல்லி அப்படியான உபத்திரவ காலம் வரும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையின் அடையாளத்திற்கு அது ஒரு அடையாளமாய் சொல்லியிருந்தார். அந்த காலம் இந்த காலமாய் நடந்து கொண்டிருக்கிறது. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை தொற்றிலே மரித்து போகிறது. தாயும் ஒரு சில நேரங்களில் மரித்து போகிறான். பால் கொடுத்துக் கொண்டிருக்கிற குழந்தை கையிலே மரித்து போகிறது. சிறு குழந்தைகள் ஏராளமாய் மாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மூச்சு திணறல் குற்றுயிராய் கிடக்கிறார்கள். கண் முன்னே தாய் பார்த்துக் கொண்டிருக்கும் போது அவள் காப்பாற்ற முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறார். மனுஷனிடத்திலே கெஞ்சுகிறார், மருத்துவரே வந்து பாருங்கள், என் பிள்ளை சுவாசிக்க துடிக்கிறது, கதறிக் கொண்டிருக்கிறாளே. அவள் இருதய துடிப்பு எப்படி இருக்கும்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில குழந்தைகளுக்காக ஜெபியுங்கள். கர்ப்பிணி தாய்மார்களுக்காக ஜெபியுங்கள். அதே போல வாலிபர்கள், கன்னிகள், முதியவர்கள் அங்கு எல்லாருக்காக ஜெபியுங்கள். குற்றுயிராய் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசத்தின் அமைச்சர்கள், ராஜாக்கள் மரித்து போகிறார்கள். அதிபதிகள் மரித்து போகிறார்கள். பெரிய ஐஸ்வர்யவான்கள் மரித்து போகிறார்கள். பேர் பெற்று புகழ் பெற்றவர்கள் மரித்து போகிறார்கள். யாரையும் விட்டு வைக்காமல் தொற்று தாக்கம் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கிருபை காலமாய் தேவன் கோடி மறைந்து ஜெபிக்க வைத்திருக்கிறார். இந்த காலத்தில் அசதியா இருக்காதீங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? இன்னொரு விண்ணப்பத்துக்காக ஜெபிப்போம். தேசத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக, எல்லா ஊழியர்களுக்காக, சபை போட பார்க்காதீங்க. எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிங்க. எல்லா ஊழியர்களோட குடும்பத்துக்காக ஜெபிங்க. பாதுகாக்கப்படணும். பல ஊழியர்கள் மரித்து போய்விட்டார்கள். பல ஊழியக்காரர்கள் குடும்பத்தில் இருந்த உறவினர்கள் மரித்து போனார்கள். ஒரு சில ஊழியர்கள் விசுவாசிகள் மரித்து போயிருக்கிறார்கள். இந்த தொற்றில் அகப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில ஊழியர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிப்போமா? ஊழியக்காரருடைய குடும்பத்துக்காகவும் விசுவாசிகளுக்காக ஜெபிப்போம். நிறைய விசுவாசிகள் தொற்றில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் சிகிச்சை பலன் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். என்ன செய்ய தெரியாமல் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கை கூட அற்று போகிற அளவுக்கு மனம் தளர்ந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதிருக்கும்படி கர்த்தர் வேண்டுதல் செய்ததை போல நாம் அவரோடு சேர்ந்து ஜனத்துக்காய் பரிந்து பேசுவோம். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், யோபு தன் சிநேகிதர்களுக்காய் வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை தேவன் மாற்றினார். நாம் நம்முடைய சிநேகிதர்களுக்காய், நண்பர்களுக்காய், தெரிந்தவர்களுக்காய், உறவுகளுக்காய் வேண்டுதல் செய்ய வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிறார். யோபின் சிநேகிதருக்கு சொல்லி போய் யோபனுக்கு சொல்லி உனக்காய் வேண்டுதல் செய் என்று சொன்னப்போ யோபு வேண்டுதல் செய்கிறார். அப்பொழுது அவன் முகத்தை பார்த்து உங்களை நான் விடுவிப்பேன் என்று சொன்னார். நம்முடைய முகத்தை பார்த்து தேவன் அற்புதம் செய்யும்படியாக நாம் எங்களை தாழ்த்தி கெஞ்சோம். உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஊழியர்களுக்காக, விசுவாசி குடும்பங்களுக்காக, அதே போல
தன்னுடைய சொந்தங்களை இழந்து மனவேதனையோடு அந்த இழப்பை தாங்க முடியாமல் தகப்பனை இழந்த பிள்ளைகள், தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த மனைவி பிள்ளைகளை இழந்த புருஷன், இப்படியாக வாழ்கிற துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேசத்தில் ஒரு ஆறுதல் உண்டாக்கும்படியாக எல்லாம் 3 காரியத்துக்காய் சுருக்க வாய்ப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒருவர் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே சுவாமி, அப்பா, இந்த மாலை நேரத்தில் விசேஷமாக இலங்கை தேசத்திலே காணப்படுவதான ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோமாவியனவரே சுவாமி, அந்த குடும்பங்களும் ரத்தத்தின் பாதுகாப்புக்கு இந்த மாலை நேரத்தில் ஒப்புக்கொடுக்கிற பரிசுத்தாவியனவரே சுவாமி, மனைவி பிள்ளைகளாவியனவரே சுவாமி, குடும்பமாக இருக்கிற உமக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட உடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே, தேசத்தின் நடுவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாத்திரங்களை ஆவியனவரே சுவாமி, கர்த்தாவினுடைய மகிமையின் மேகத்தினால் உடைய அபிஷேகத்தினால் ஆவியனவரே சுவாமி, அதிகமான நாட்களில் மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியால் ஜெபிக்கிறாவியனவரே சுவாமி, அங்கே தாவீது சொன்னதை போல கர்த்தர் என்னை மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொன்னதை போல இந்த நாட்களில் ஆவியானவரே சுவாமி, இக்கட்டான காலங்களில் இந்த துக்கமான வேதனையான சூழ்நிலையில் ஆவியானவரே சுவாமி, அப்பா, ஊழியர் என்று சொல்லி பார்க்காதபடிக்கு, தேசத்துல யார் என்று சொல்லி பார்க்காதபடிக்கு எல்லோரையும் பீடிக்க பண்ணி கொண்டிருக்கிற, எல்லோரையும் பிடித்துக் கொண்டிருக்கிற இந்த வாதையான வியாதி மத்தியில் ஆவியானவரே உங்களுடைய கிருபையான கரத்தை ஆவியானவரே உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள ஆவியானவரே அதிகமாக வைக்கும்படியா ஜெபிக்கிற ஆவியானவரே சுவாமி, தேவனே உங்களுடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிற ஆவியானவரே சுவாமி, உங்களுடைய அபிஷேகத்தின் அக்கினியின் ஆவியானவரே சுவாமி, ஒவ்வொருவரை இடை கட்டும்படியா ஜெபிக்கிறேன். எல்லோருக்கும் வருகிறதான சாபத்தீடான காரியங்களை, சாபத்தின் கட்டுக்களை, சகல வாதையான வியாதிகளை நாசரனாக இயேசுவின் நாமத்தினால் மாலை நேரத்தில் நிர்மூலமாக்கி போடுகிற ஆவியானவரே சுவாமி, அப்பா, கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் வல்லமையாலே ஒவ்வொரு ஊழியர்களும் இந்த மாலை நேரத்தில் கழுவி சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியர்கள் அப்படியாக உடைய பிரசன்னத்தினாலே மூடும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு விசுவாசிகளுடைய பாதுகாப்பின் கரத்துக்குள்ளே கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன். என் தேவனில் காக்கிற தேவனாக இருக்கிறீர், என் தேவனில் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீர். என் தேவன் மாத்திரமே ஆண்டவரே சுவாமி, அபூர்வமான காரியங்களை செய்கிற புதுமையான ஒரு ஜீவனுள்ள சர்வ வல்லமுள்ளவராய் இருக்கிறபடினால் உமக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாமத்தின் மகிமைக்காய் செயல்படுகிற ஒருவரை ஒருபோது நீர் மறந்து போகிற தேவன் அல்லவே ஆவியானவரே சுவாமி. ஆகவே இந்த மாலை நேரத்தில் தொற்றில் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நீர் விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறேன் சுவாமி. எந்தெந்த குடும்பங்களானவரை வேதனையில் அகப்பட்டிருக்கிறதோ, வறுமையில் அகப்பட்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படுவதாக சுவாமி. அப்பா, கிருபை விலக பண்ணுங்க ஆண்டவரே, உங்க இரக்கத்தை விலக பண்ணுங்க ஆவியானவரே சுவாமி. அப்பா, நாங்கள் சுகமாய் இருக்கிற போது, எங்களை விடுதலையாய் வைத்திருக்கிற பொழுது, எங்களை நிறைவாய் நீங்க நடத்துகிற போது ஆவியானவரே சுவாமி, நாங்கள் சுகமாய் இருக்க விரும்பவில்லை ஆண்டவரே. எங்களுடைய நிறைவிலே நாங்கள் போதும் என்று சொல்லி இருக்க விரும்பவில்லை ஆண்டவரே. அப்பா, குறைவில் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதனையில் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்படியா வேண்டுகிறோம் ஆண்டவரே. வேதனை படுகிறது, வேதனை நீக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தகப்பனின் கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும். நீ இரக்கமாயிரும் ஆண்டவரே சுவாமி. தகப்பனே, அப்பா, வீடுகளுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே உறவுகளை இழந்தாண்டவரை வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக உடைய இரக்கமான ஆறுதலான கரத்தை தேவனே விலக பண்ணும்படியா ஜெபிக்கிறாமே ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் இல்லாதபடிக்கு துக்கப்படுகிற குடும்பங்கள் எத்தனை இன்றைக்கு ஆண்டவரே, கணவன் இல்லாதபடிக்கு, மனைவி இல்லாதபடிக்கு, குடும்பத்தில் உறவுகள் இழந்து போய் ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவனே யாரும் போய் என்ன சொன்னாலும் ஒரு ஆறுதல் கிடைக்க போவது இல்லை ஆண்டவரே. என் தேவனை ஒரு ஆறுதலை உண்டு கொண்டு அற்புதத்தை செய்யும். நீரே தேசத்தை விடுவையும், தேசத்தை விடுவையும். தேசத்தின் நடுவில் உங்க இறக்க வெளிப்படணும் ராஜா. நீங்க வெளிப்படாடி ஒன்றுமே நடக்க போவதில்லை அப்பா. நீங்க வெளிப்படாவிட்டால் ஆண்டவரே தேசத்துக்குள்ள அற்புதம் நடக்காது, மனுஷனுக்கு ஆறுதல் கிடைக்காது ஆவியானவரே சுவாமி. நீங்க மட்டும்தான் மனுஷனுக்காக மெய்யான ஆறுதலை கொடுக்கிற தெய்வம். ஆகவே நீங்க எப்படியாக இறக்க செய்து அற்புதம் செய்து என் தேசத்தை முழுமையாக விடுவிக்கும்படியாக உங்களுடைய கருத்துக்கு ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் செய்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை
கைவிட மாட்டார். இந்த மாலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பின் தேவப்பிள்ளையே, நீ கைவிடப்பட்ட நிலைமையில வாழ்க்கையில வெறுப்போடு கசப்போடு ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி அடங்கி போயிருக்கிறான். நான் ஆண்டவருக்காக எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தேன், ஆண்டவருடைய ஊழியருடைய வார்த்தைக்கு எவ்வளவு கீழ்ப்படுத்தேன், உபதேசத்துக்கு கீழ்ப்படுத்தேன், எவ்வளவு ஆண்டவருக்காக நான் செய்தேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதம் செய்தார். ஆனாலும் இன்றைக்கு நான் கைவிடப்பட்டிருக்கிறேனே. எப்தா சொல்லுகிறார், கிதியோன் சொல்லுகிறார், தேவன் எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு ஏன் இப்படி நடக்கிறது? தேவன் உங்களோடு இல்லாமல் இல்லை, அவங்களோடு இருக்கிறார். ஆபத்திலே உதவி செய்கிற தேவன் அவர் நிச்சயமாய் வெளிப்படுவார். அவர் மாத்திரம் யார் கைவிட்டால் கைவிட மாட்டார். எலியாவை பற்றி வேதம் சொல்கிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். நமக்கு என்னென்ன பாடுகள் இன்றைக்கு இருக்கிறதோ அத்தனை பாடுகளும் எலியாவுக்கு இருக்கிறது. அத்தனை பாடுகள் இருந்த போது கூட எலியா கருத்தாவை ஜெபிக்க கற்றுக்கொண்டிருந்தார். எலியாவை பற்றி சொல்லும் போது எலியா சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். எலியா எப்பொழுதும் தன்னை தேவனுக்கு முன் வைத்துக் கொண்டார். பாடுகள் இருந்தது, அவருக்கு வேதனை இருந்தது, பசி வந்தது, தாகம் வந்தது, இருக்க ஒரு நல்ல இடமில்லை தான். அவருக்கு பயமுறுத்தல் வந்தது, அவர் பயந்தார், மரணமே நல்லது என்று விரும்பினார், சோகம் வந்தது, எல்லாம் வந்தது அவருக்கு. அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். ஆனால் அவர் ஜெபம் மிக கருத்துள்ளதாக இருந்ததா. அந்த கருத்தான ஜெபங்கள் பல அற்புதங்களை செய்தது. வானத்தின் அக்கினியை கொண்டு வந்தது, வானத்தின் மழையை நிறுத்தியது, வானத்திலே மழையை பெய்ய பண்ணியது, இப்படி பல அற்புதங்களை செய்ய பண்ணினார். யோர்தானை இரண்டாக பிளக்க பண்ணினார். இப்படி தேவன் பல அற்புதங்களை செய்தார். ஒரு நாள் நம்மை போல பாடுள்ள மனுஷன் இப்படியான இக்கட்டான நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறதை போல இன்றைக்கு குடும்பங்கள் இருக்கிறவர்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார். மரண தருவாயிலே நோய் தொற்று அகப்பட்டு இருக்கிறார்கள். மனம் உடைந்து போன நிலைமையில் இருக்கிறவர்கள் இருக்கிற இந்த நிலைமையிலே இந்த ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு ஜெபம் தேவை, கருத்தான ஜெபம் தேவை. தேவனுக்கு முடிக்கிற மனிதர்கள் ஜெபிக்க வேண்டும். தேவனோடு பரிந்து பேசுகிற மனிதர்கள் நிற்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நாமும் கருத்துள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும். அதுக்கு தான் தேவன் சொல்லுகிறபடி நாங்கள் ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது எளிய ஒரு நாள் இந்த சூழ்நிலை இருந்ததை போல ஒரு குடும்பத்திலே அவர் தங்கியிருக்கிறார். அந்த குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு வியாதி வந்து விட்டது. பாருங்கள், ராஜாக்கள் புஸ்தகம் 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 18வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நீ சாரிபாத் தூதில் இருக்கிற விதவையின் வீட்டுக்கு போ, அங்கே ஒரு விதவையை நான் உனக்கு போஷிக்கும்படி வைத்திருக்கேன்னு சொல்லி தேவன் ஒரு விதவையை வீட்டுக்கு அனுப்புகிறார். எலியா அங்கே போன போது அந்த விதவை சாகும்படியாக, கடைசி ஆகாரத்தை சாப்பிட்டு செத்துவிடும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். எலியாவை பார்த்து சொல்கிறார், அடுத்த நேரம் எங்களுக்கு சாப்பாடு இல்லை, பஞ்சம், சாக போகிறோம் என்று சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒருவேளை தேசத்திலே பஞ்சம், வறுமை, பல விதமான நெருக்கங்களை அகப்பட்டு இருக்கலாம். சாப்பாடு என்ன செய்வது, அடுத்த வேலை என்ன செய்வது அங்கலாய் போட்டு இருக்கலாம். பயப்படாது, நீ கர்த்தரை நம்பிடு. உன் வீட்டுக்குள் தேவன் ஒரு அற்புதம் செய்வார். எலியா அந்த வீட்டுக்குள் போன போது அந்த வீடு வறுமையோடு இருந்தது, சாக மரண போராட்டம் இருந்தது. அந்த வீட்டுக்குள் எலியா என்ன செய்தார் தெரியுமா? தேவனுடைய வல்லமையான வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாய் சொன்னார். பஞ்ச காலம் முடியும் வரைக்கும் மாவு இருக்கிற தொட்டிகளை எண்ணெய் குளத்திலும் குறையாது என்று சொன்னார். எடுக்க வந்து கொண்டிருந்த அற்புதம் நடந்தது. அவர்கள் நீண்ட நாள் சாப்பிட்டு உறவெல்லாம் சந்தோஷமா இருந்தார்கள். ஒரு நாள் இன்றைக்கு போல் திடீர்னு எதிர்பார்க்காமல் அவளுக்கு இருந்த ஒரே மகன் அவன் வியாதி படுக்கையிலே தள்ளப்பட்டான். அந்த வசனம் சொல்லுகிறது, 17வது வசனம், 17வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரியின் மகன் வியாதியிலே விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அந்த வீட்டில் இருக்கிற பெண், விதவை பெண்ணுக்கு ஒரே மகன் வியாதியிலே விழுந்து விட்டான். அந்த வியாதி அவனுடைய சுவாசத்தை போக மட்டும் அவனுக்கு அவ்வளவு வேதனை கொடுத்தது. ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி தன் வீட்டிலே தங்கி இருக்கிறார். தேவனுடைய அற்புதம் வீட்டுக்குள் நடந்திருக்கிறது. ஆகாரத்திலே குறைவு நிறுத்தப்பட்டு விட்டது. சாக வேண்டிய சூழ்நிலை மாற்றிவிட்டார். மரண பயத்தை நீக்கிவிட்டார். ஆனால் எதிர்பார்க்காமல் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த, சந்தோஷமாய் ஜீவனை தப்புவித்த மகனுக்கு ஒரு வியாதி வந்து விட்டது. அந்த வியாதி சுவாசம் போக மட்டும் அவனுடைய சுவாசத்தை எட்டுக்கு வரைக்கும் வியாதி உக்கிரகமாக இருந்தது. இன்றைக்கு கூட கர்த்தருக்கு நிறைய அற்புதம் செய்திருக்கிறார். நீ ஒரு நல்ல ஊழியக்காரன் கூட, ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசியா இருந்திருக்கிற நல்ல ஒரு சபையில உன் வீட்டுக்குள்ள தேவன் பல அற்புதம் செய்து
செய்திருக்கலாம். ஒருவேளை அப்படி இருந்தாலும் இந்த காலத்திற்கு தொற்று, வேதனை, பயம், மரண கட்டுகள் ஒரு குடும்பத்திற்கு யாரையாவது சூழ்ந்து பிடித்திருக்கலாம். சுவாசம் போகிற அளவுக்கு மூச்சு திணறிக் கொண்டிருக்கலாம். ஐயோ, வீட்டுக்கு வருவாரா தெரியவில்லையே, என் கணவன் தப்பிப்பாரா, என் மனைவி தப்புவாரா, என் பிள்ளைகள் தப்புவார்களா, என்னுடைய குழந்தைகள் தப்புமா, என் கற்பத்தின் பிள்ளை தப்புமா, மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகிற குழந்தை தப்புமா என்று சொல்லி பல மரண அவஸ்தையோடு கலங்கிக் கொண்டிருக்கிறார். பயம், பதற்றம், கணக்கம், சோர்வுகளுக்கு மத்தியில் இருக்கலாம் தேவ பிள்ளையே. அந்த நேரத்தில் அந்த பெண் என்ன செய்கிறார் தெரியுமா? அவள் உடனே தன் வீட்டிலே தங்கி இருக்கிற ஊழியக்காரத்திலே போய் சொல்கிறார். அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைவு கூறவும் என் குழந்தையை சாக பண்ணுவோமா என்னிடத்தில் வந்து 2 காரியம் கேட்கிறார். என்னுடைய தவறை உணர்த்துறதுக்கும் என் பிள்ளை சாக பண்ணுவதற்குமாய் வந்து என்று கேட்டார். ஒருவேளை இவ்வளவு அற்புதம் நடந்தும், இவ்வளவு அதிசயம் வீட்டுக்குள் நடந்தும், இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்கும் போது கூட இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில பாவங்கள், குற்றங்கள், குறைகளை விடாமல் இருக்கலாம். அவைகளை உணருங்கள், அவைகளை விட்டு மனம் திரும்புங்கள். 2வது, வியாதி மரணத்துக்கு எதுவாக இருக்கிறதா அதை தேவனிடத்தில் அறிக்கை பண்ணுங்கள். ஒருவருக்கு சொல்லி ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் பிணியாளியை சொந்தமாக்கும். உடனே சொன்னவுடன் எலியா சொல்லுகிறார், அந்த குழந்தை என்னிடத்திலே தாருங்கள் சொல்லி அவன் மடியிலிருந்து எடுத்துக்கொண்டு தான் தங்கியிருந்த மேல் வீட்டு அறையிலே கொண்டு போய் கட்டிலின் மேல் போட்டுவிட்டு அவர் கருத்து அவர் ஜெபம் பண்றார். பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு ஜெபத்தை பண்ணுகிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகளை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 2 காரியம் சொல்றான். ஆண்டவரே, இந்த விதவை எனக்கு இடம் கொடுத்து, என்னை தங்க இடம் கொடுத்து என்னை விசாரித்துக் கொண்டார். எனக்கு இடம் கொடுத்து தேவைகளை சந்தித்தார். எனக்கு ஆகாரம் கொடுத்தார், எனக்கு தங்க இடம் கொடுத்தார், என்னை பராமரித்தார், என்னை நேசித்தார். உம்முடைய வார்த்தையின் படி நீர் இந்த குடும்பத்துக்கு அற்புதம் செய்து ஆண்டவரே. வேலை நீங்கள் நிறைய ஊழியத்துக்கு உதவி செஞ்ச ஆட்களா இருக்கலாம், ஊழியர்களை தாங்குகிற நபர்களாக இருக்கலாம், நீங்கள் அநேக தயார குலமுடர்களாக இருக்கலாம், சபைக்காக நிறைய பிரயாசப்பட்டு இருக்கலாம், ஊழியக்காரர்களை அன்பு செலுத்தி கவனித்து பராமரித்துக் கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை ஊழியர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், ஊழிய பகுதி நேர ஊழியர்களா இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்திலே கூட இக்கட்டான நிலைமை, மரண போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இவ்வளவு செய்தோமே, இவ்வளவு நடந்துச்சு, இவ்வளவு அற்புதம் நடந்துச்சு, ஏன் இப்பொழுது எங்களை கைவிட்டேன் என்று சொல்கிற மன கவலை, விசுவாசம் அற்று போகிற நிலைமை வரலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறார். பாருங்க, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்து இந்த விதவையின் மகளை சாக பண்ணினதினால் அவனுக்கு துக்கத்தை வருவித்தீரோ. ஆண்டவரே, இந்த வீட்டுகளுக்கு மரணம் நடக்கிறதுனால, இந்த சாக போறதுனால இவனுக்கு ஏன் அந்த துக்கத்தை வர வைக்கிறீங்க? இன்னைக்கு ஒருவேளை துக்கம் வருகிற அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் துக்கம் வரவிடாதபடிக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அற்புதம் செய்வார். ஹalleluya. அப்படி சொல்லி வரவித்தி துக்கத்தை அவளுக்கு துக்கத்தை வரவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, இவர்களுக்கு துக்கத்தை வரவிட்டாதுங்கப்பா, இந்த குழந்தையை சாக விட்டாதுங்கப்பா, இவங்க ஜீவனை தப்புங்க ஆண்டவரே. இவர்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார்கள், தேசத்திற்காக ஜெபிக்கிறார்கள், சபைகளை கட்டியிருக்கிறார்கள், ஊழியர்களை போஷித்திருக்கிறார்கள், நீதிமான்களை கவனித்திருக்கிறார்கள், பரிசுத்தவான்களை கால்களை கழுவியிருக்கிறார்கள். இவர்களை நீ தப்புவிப்பீராக, ஒவ்வொருவர்களுக்காக எலியா ஜெபித்தது போல கருத்தா ஜெபம் பண்ணணும். அந்த சின்ன ஜெபத்தை இன்னுமாக அவர் எப்படி வர்ணிக்கிறார், எப்படி சொல்கிறார் போறீங்க. அந்த பிள்ளையின் மேல் 3 தடவை முகக்குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். என்ன சொல்றான்? இந்த ஆத்துமா இந்த பிள்ளைக்குள் திரும்ப வரணும் ஆண்டவரே. இந்த ஆத்துமா பிரிந்து போகக்கூடாது, இந்த ஆத்துமா திரும்பி வரணும். இன்றைக்கு உயிர் மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறீர்களா? மூச்செடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறீர்களா? மருத்துவர் சொல்லிவிட்டார்கள் உயிர் போய்விடும், காப்பாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார்களா? உங்களை ஒதுக்கி விட்டார்களா? உங்களுடைய உறவினர்கள் கூட செத்து போய்விடுவார் என்று சொல்கிற நம்பிக்கை வந்து விட்டதா? இனி இவரை காப்பாற்ற முடியாது என்று சொல்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தராகிய தேவனுடைய ஊழியக்காரனாக எலியா சொல்கிறார், அந்த ஆத்துமா திரும்பி வருவதாக. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், கர்த்தர் உங்களுக்குரியவர்களுடைய ஆத்துமாக்களை திரும்பி வர பண்ணுவாராக. ஜீவனும் நாமமாக இயேசுவின் நாமத்தினாலே.
நிச்சயமா உங்கள் குழந்தைக்குள் ஜீவன் உண்டாகும், உங்கள் உறவுகளுக்குள் ஜீவன் உண்டாகும், உங்கள் ஆத்மா தப்புவிக்கப்படும். தேவன் தப்புவிப்பாராக, தப்புவிப்பார். எலியா அப்படி ஜெபித்த போது அடுத்த வசனத்திலே கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை எலியாவின் தேவன் கேட்கிறார். உன் ஜெபம் கேட்கப்படுகிறது, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படுகிறது, உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு. நீ விசுவாசத்தோடு முழங்கால் படிட்டு இருக்கிறாய். உன் வீட்டிலே, உன் அறையிலே, உன்னுடைய ஹாலிலே, உன்னுடைய மண்டபத்திலே அமர்ந்து முழங்கால் படிட்டு உன்னுடைய ஜெபிக்கும் போது உன் ஜெபம் கேட்கப்பட்டது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியாரை சுத்தமாக்கும். நீ விசுவாசத்தோடு என் ஜெபத்துக்கு பதில் உண்டு என்று சொல்லி நம்பு, பதில் உண்டு. என் தேவன் பதில் தருகிறவர். ஓரிமா சந்தாரா குருமாமாரா துரபோடி ரேஷே ரித்துருமாரா துரபோடி. ஆவியான தேவன் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த ஒரு மணிக்கான ஜெபம் உன் வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வருகிற நேரம். இந்த நேரம் அற்புதம் நடக்கிற நேரம். மருத்துவமனையில் இருக்கலாம், அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கலாம். நாளைக்கு நீ நற்செய்தி கேட்க போகிறார். அவன் ஆத்மா தப்புவிக்கப்பட்டது என்கிற நற்செய்தி உனக்கு வருகிறது. ஓரிமா சந்தார் அத்துருமா மாராத்துருமி லே பெடேரே செந்தார் அத்துருமானா. தேவனாகிய கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார். இல்லையா கருத்தாய் செஞ்சார். அவங்களை துக்கத்தை வரவிட்டாதீங்கப்பா. அவங்க கவனிச்சிருக்காங்கப்பா. நீங்க சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தப்பா, நீங்க சொல்லிட்டு அவங்க வீட்டுல தங்கி இருக்கப்பா, நீங்க தான் இங்க போஸ்ட் அடிங்கப்பா. இந்த ஜெபத்தை நீங்க பண்ண சொன்னீங்க, இந்த பிரசனத்தை நீங்க பண்ண சொன்னீங்க. இதை கேட்கிறவங்க நீங்க அற்புதம் செஞ்சுதான் ஆகணும். அவனை துக்கம் வர விட்டாதீங்க. அவன் ஆத்மாவை திரும்ப வர பண்ணுங்க. அவனை சாக பண்ணிடாதீங்க. ஆத்மா திரும்ப வருவதாக என்று சொன்ன போது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு பிள்ளையின் ஆத்மாவை அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான், விடுதலை. ஜெபிச்சு பதில் வந்துருச்சு. ஜெபம் முடிய முதல் பதில் வந்துருச்சு. இந்த ஜெபம் முடிய முதல்ல உனக்கு பதில் வரும். இப்பொழுது உனக்கு தொலைபேசியில பதில் வரும். அவன் சுகமாக்கினார். அவனுக்கு தொற்று இல்லை. பிள்ளை எழுப்பிவிட்டது. அவன் சாப்பிடுகிறான். அவன் பலனடைந்துவிட்டான். கர்த்தர் எழுப்பினார். ஹோரி மாஷாரா துருமானி லே பேரே செந்தேரே துருமானி. பிள்ளை ஜீவன் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். பயப்படாத, பயப்படாத. நம்பிக்கையோடு ஜெபம் கேட்கப்பட்டது. அவர் சொல்லுகிறார், பிள்ளை கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மாவை அவனுக்கு திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அவன் பிழைத்தான். நீ வாழ்ந்திருப்ப, வாழ்ந்திருப்ப. என்ன நோயா இருந்தாலும், என்ன வேதனையா இருந்தாலும் இன்னைக்கு நீ வாழ்ந்திருப்ப. உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய போராட்டம் என்ன, உன்னுடைய உத்தரவு என்ன, நீ வாழ்ந்திருப்ப. பயப்படாத. ஏன் தெரியுமா? கர்த்தர் எங்களை அழைக்கிற போது இப்ப மாதிரி கூட எங்களுக்கு ஆண்டவர் தெரியாது, ஒண்ணுமே தெரியாத ஒரு குப்பையில சாக்கடையில கிடந்த போது எங்களை அழைத்து அவர் தெய்வம் என்கிறதை உணர பண்ணினார். உணர பண்ணினது மட்டுமல்ல, அவர் எங்களை இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். இதுவரை நடத்தி வந்தது மட்டுமல்ல, அவர் உணர்த்தி கண்ணின் மணியை போல காத்து வந்திருக்கிறார். உபாகமம் 32வது அதிகாரத்திலே 10வது வசனம் 9-10 இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜனமே கர்த்தருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். கர்த்தருடைய ஜனமே கர்த்தருடைய பங்கு. நீ அவருடைய பங்கு, நான் அவருடைய பங்கு, அவருடைய சுதந்திரம். அவர்களுக்கு என்ன சொல்றார் தெரியுமா? பாருங்க, பாலான நிலத்திலும் உளையிடுதலான வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் என்னை கண்டுபிடித்தார். அவர் என்னை கண்டுபிடித்தார். எங்க ஒரு சாக்கடையில, குப்பையில, இருள, எங்க ஒரு பள்ளத்தாக்குல மரணத்தோடு போராடி கொண்டிருக்கும் போது, மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் இருந்தது. என் உயிர் மூச்சு பெரிய நிலைமையில் இருந்தேன். என் வாழ்க்கை நாசமாகியது. பாவத்தில் செத்து கிடந்தேன், அநியாயத்தில் செத்து கிடந்தேன். நான் ஆண்டவரை அறியாமல் உணராமல் கிடந்தேன். அவர் என்னை ஒரு நிலத்திலிருந்து என்னை கண்டு அழைத்தார். என்னை கண்டு என்னை அழைத்தார். ஹல்லேலூயா. அவாந்தர வெளியிலே அவர் என்னை கண்டுபிடித்தார். உன்னை கண்டுபிடித்தார்.
கண்டுபிடித்த என்ன செய்தார் தெரியுமா? உன்னை கண்டுட்டே நீ போ அப்படி சொல்லல. அவர் அதுக்கு பிறகு அந்த வசனம் சொல்கிறது, அவர் நடத்தினார். அவர் என்னை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார். ஹalleluya. இந்த நிமிஷம் வரைக்கும் நடத்திட்டு வந்திருக்கிறார்னா இனிமேல் நடத்தாம விட்டுவாரு? நடத்துவார், 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 நடத்திக்கிட்டே இருப்பார். உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் எங்களை நடத்துகிறவன் நடத்துவார். அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார். அடுத்தது மூணாவது உணர்த்தினார். உணர்த்தினார், நான் தான் கடவுள், என்ன தவிர வேற கடவுள் இல்லை, என்ன தவிர உனக்கு ரட்சிப்பு இல்லை, நான் தான் ஜீவன் உள்ள தேவன், நான் தான் மரணத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்தேன், நான் தான் பரலோகத்துக்கு நேர் சென்ற தெய்வம், நான் திரும்பி வரப்போகிறேன், வந்து உன்னை அழைத்து செல்வேன், அது வரைக்கும் உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உன்னோட கூட இருப்பேன் உணர்த்தி 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 கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உணர்த்துகிறார். இன்னைக்கு உணர்த்துகிறார். ஏன் நீ பயப்படுற? ஏன் கடங்குற? ஏன் தவிக்கிற? உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னது மனுஷன் இல்ல, உலக ரட்சகர். ஹalleluya, ஹalleluya. கைவிட மாட்டேன்னு சொன்னது ஊழியக்காரன் இல்ல, ஒரு பெரிய பாஸ்டர் கிடையாது, சர்வ லோகத்தை ஆளுகை செய்கிற, அந்த சகாசங்களில் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். இயேசு, என் ஆண்டவர் இயேசு. பயப்படாத, உணர்த்துகிறார். அவர் பேசுகிறார். அவர் சொல்கிறது, அவர் உணர்த்தினார், அவனை தமது கண்ணின் மணியை போல காத்தார். கடைசி வசனத்துக்கு கண்ணின் மணியை போல காத்தார். இப்ப விட்டுருவாரா? கண்ணின் மணியை போல காத்த தெய்வம் உன்னை விடவே மாட்டார். அந்த விதவை துக்க வரவிடாத படிக்கை, துக்கத்திலே மூழ்கி விடாத படிக்கை, அந்த குழந்தை செத்து விடாத படிக்கை, திறப்படை வேண்டாம் பாருங்க. இல்லையா? கருத்தா ஜெபிச்சார் பாருங்க. இன்னைக்கு இந்த ஜெபங்கள் தேவை, இந்த ஜெபம் தேவை. ஹalleluya. கிரியை செய்யாத விசுவாசம் செத்தது. சத்தம் எடுக்கிற வெக்கரத்தை போல இருக்கக்கூடாது. ஹalleluya. மாரகம மருத்துவமனையில கண்ணி மருத்துவருக்கு ஒரு பிள்ளையை மாரகமைக்கு அனுப்பினார்கள். சொன்னார்களா, அந்த பிள்ளைக்கு கிட்னியிலே ஒரு பக்கம் புற்றுநோய், ஆபரேஷன் பண்ணி கிட்னியோ எடுத்து போட வேண்டும் சொல்லி ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து விட்டார்கள். கொண்டு வந்து மாறமாக மருத்துவமனை சிகிச்சைக்காக வைத்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் எங்களோடு பேசினார்கள். நாங்கள் அவர்களுக்காக ஜெபித்தோம். ஜெபித்த போது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? திரும்ப எல்லாம் செக் பண்ணி பார்க்கும் போது அந்த நோய் இப்போ ஆபரேஷன் பண்ண தேவையில்லை, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை கட்டிய மறைய பண்ணி இன்றைக்கு வாழ பண்ணி இருக்கிறார். இயேசு ஜெயிக்கிறார். உண்மை. நான் தேவனே உன்னை சுகமாக்குவார், உனக்கு அற்புதம் செய்வார். இப்பொழுது கையை வைத்துக்கொள். இந்த 10வது வசனத்தை உபாகம் 32:10 ஆண்டவர் சொல்கிற காரியம், கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், கண்ணின் மணியை போல காத்தருளினார். இந்த 4 காரியம் உன் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் கண்ணின் மணியை போல காக்க போகிறார். உன்னை கண்டுபிடித்தார், உன்னை நடத்தியிருக்கிறார், உணர்த்துகிறார், கண்ணின் மணியை போல காப்பா காப்பா. கண்களை மூடுவோம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன். ஆண்டவரே, நான் நம்புகிறேன். யார் என்னை கைவிட்டால் நீர் கைவிட மாட்டீரப்பா. சொல்லுவோமா? இன்னைக்கு யார் யார் நோயாளிகள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். யார் யார் நோயில் இருக்கிறீர்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். வேதம் சொல்லுகிறது, அங்கே மாதுள பிரதேசத்திலே பீட்டர் என்கிறதான ஒரு சகோதரி செல்லையா, பீட்டர் என்கிற சகோதரனுக்காக ஜெபிக்க போகிறோம். அவருடைய சரீரத்தில் பல வியாதிகள், கால் வீக்கம், நடக்க முடியாத நிலைமை, சரீரத்தில் பல பிரச்சனை. இன்றைக்கு கர்த்தர் அவருடைய நோய்களை கடுவாராக. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். யார் யாருடைய சரீரத்தில் வியாதி இருக்கிறதோ கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அது என்ன வியாதியா இருந்தாலும் சரி, தொற்றாக இருக்கலாம், நுரையீரல் பகுதியில் கையை வையுங்கள், நெஞ்சு வலி கையை வைத்துக் கொள்ளுங்கள், புற்றுநோய் கையை வைத்துக் கொள்ளுங்கள், தொண்டையில் இருக்க கட்டிகள் கையை வைத்துக் கொள்ளுங்கள், மூளையில் இருக்க கட்டிகள், தலையில் இருக்க வருத்தங்கள் கையை வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் கரங்களை வையுங்கள். ஊமை, செவிடு, குருடுகளை கண்களை கைகளை வையுங்கள், காதலை கையை வையுங்கள், தொண்டையில கையை வையுங்கள். எழுப்ப முடியாத அங்கே இருக்கிற பார்சுவாதங்கள், கால்களை, இடுப்புகளை கையை வையுங்கள். ஆண்டவருடைய வல்லமை, எலியாவின் தேவன் இன்றைக்கு அற்புதம் செய்வார். ஹalleluya. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் அவர் அற்புதம் செய்வார். அவர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்வார். இந்த நேரம் ஒரு அருமையான, அற்புதமான, அதிசயமான நேரம். எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, தேவன் ஒரு அற்புதம் செய்வார். நீ மருத்துவமனையில் இருந்தாலும்
சரி அற்புதம் செய்வார். உன்னுடையவர்களுக்காக நினைவு கூர்ந்து ஜெபி. எலியா அந்த விதவை குழந்தைக்காக நினைவு கூர்ந்து ஜெபித்த போது அந்த குழந்தை உயிர் பெற்று எழும்பியதை போல உன்னுடையவர்களை எழும்ப பண்ணுவார்கள். ஓரி மசந்தாரா துரபோனி. ஹalleluya. சூழ்நிலைகளை மாற்றப் போகிறார். உன் குடும்ப சூழ்நிலை மாற்றப் போகிறார். வறுமை தரித்திரங்களை மாற்றுவார். உனக்கு விளைச்சலை உண்டாக்குவார். உன் எண்ணெய் களத்திலே மாபிசக தொட்டியிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். உன் குறைவை நிறைவாக்குவார். தரித்திரங்களை வெளியாக்குவார். மரண கட்டுகள் நீக்குவார். துக்கங்கள் நீங்கும். அவஸ்தைகள் நீங்கும். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் நேர்க்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நேர்க்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவானே. சொல்லுங்க, வேண்டிடுவேனே காத்திடு. இப்ப கரைகளை வைத்திருக்கும் போது அற்புதம் நடக்க போகிறது. இப்ப கண்ணிகள் மறையும், புற்றுநோய்கள் மறையும், ஊழல்கள் சுகமடையும், குருடி செவடி சப்பானை எழுக்கும், கொள்ளை வாயும் மாறும், வைரஸ்கள் அற்புதம் செய்கிறார். அற்புதம் நடக்கட்டும், நடக்கட்டும். ஒவ்வொரு சரீரத்திலும் தேவன் தொடுகிறார். ஹalleluya. நீ வேலை செய்ததற்கு
கைவிட்டுறான். தாய் தகப்பன் கூட உன்னை கைவிட்டுறான். அந்த தாய் கூட தன் பிள்ளையை கொண்டாந்து என் மகன் செத்து போறான், காப்பாற்ற முடியல, ஐயா ஏதாவது பண்ணுவையா கெஞ்சிறான். தாய்க்கு என் பிள்ளையை காப்பாற்ற முடியல. ஆனா தேவ மனுஷன் சொல்றான், அப்பா கிட்ட போயிட்டு அழுறான், அப்பா அவங்க நேசிச்சாங்கப்பா, அவங்க வீட்டுக்கு துக்கம் வராம பாத்துக்குங்கப்பா, அவன் ஆத்மா திரும்ப வர பண்ணிருங்கப்பா, அவன் ஆத்மா திரும்பி வந்துடட்டுப்பா. அவன் கெஞ்சினான், அப்பா ஜெபத்தை கேட்டு அவன் ஆத்மா வர பண்ணிட்டாரு, அவன் உயிரோடு எழுப்பினான். அந்த வீட்டின் துக்கம் மாறுவது. இன்றைக்கு ஒரு துக்கம் மாறுகிறது. கரைகளை வைத்துக் கொள்கிறேன். ஒரு துக்கம் சந்தோஷமாய் மாறி போகிறது. உன்னை அழைத்த தேவன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். எல்லா வேதனையும் மறைய பண்ண போகிறார். மரண கட்டுகளை நீக்க போகிறார். பரிசுத்தமுள்ள தேவனே, உடைய வல்லமையான நாமத்தில் நான் ஜெபிக்கிறப்பா. யாரெல்லாம் இந்த நேரத்தில் கரங்களை வைத்து விசுவாசமாய் ஜெபிக்கிறார்களோ, அந்த நோய் எதுவா இருந்தாலும் சரிப்பா, மருத்துவர்களுக்கு சுகமாக்க முடியாததா இருக்கலாம், உலகத்தில் இது நடக்காதுன்னு சொல்லலாம் ஆண்டவரே, ஆனா உங்களால் நடக்கும், நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே நோய் சுகம் அடைவதாக, அந்த ஜீவன் திரும்பி வருவதாக, ஊமை செவிடு குருடு சம்பாடிகள் பேசுவார்களாக, முடமான கால்கள் நடப்பதாக, கட்டிகள் மறைவதாக, கர்ப்பப்பையில குழந்தைகள் உருவாவதாக, அற்புதம் செய்து இயேசுவின் நாமத்தினாலே முடியுமா? புற்றுநோய் கட்டிகள் மறைவதாக, தலைவீனல் மறைவதாக, இரத்த சம்பந்தமான நோய்கள் மறைவதாக, மூளையில் இருக்க கட்டிகள் மறைவதாக, தகப்பனே நரம்பு தளர்ச்சிகள் மறைவதாக, தகப்பனே தொண்டையில் இருக்க கட்டிகள் மறைவதாக, என் தேவன் கிருபையால் இப்பொழுது தயவுப்பட்டு நீங்கள் அந்த ஜீவனை, சுகத்தின் ஜீவனை வைகை கொள்ளப்பா, எஞ்சிருப்பா. எல்லாரும் ஆசீர்வதிங்க. வீட்டில் இருக்க வறுமை துக்கங்கள் நீக்கட்டும், கையில் பிரயாசங்களை பெருக செய்து, அதே போல எல்லாரும் ஒரு ஆண்ட ஜெபத்தை கொடுக்கப்பா, ஆத்தும பாரத்தை கொடுக்கப்பா, இரவுகளை பகலாக்கி தேசத்துக்காய் நிற்கிற தேவ பிள்ளைகளாய் மாற்றுங்க. இடத்தில் நன்மை பெற்று மட்டுமல்ல, நாங்க நிறைய காரியங்களுக்காக செய்யணும், ஜெபிக்கணும், திறப்பில் நிற்கணும், முழங்கால் படிட்டு நிற்கணும். அந்த பாரத்தின் அபிஷேகத்தை ஒற்றுமை ஒற்றி ஆசிரியர் எல்லா தான மகிமையில நமக்கு இதனோடு இருந்து நடத்துகிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் செய்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வல்லமைகளை. ஆமென். நாளை காலை 9 மணிக்கு ஆராதனை நடைபெறும், கலந்து கொள்ளுங்கள். நாளை மாலை 6 மணிக்கு சரியாக இந்த ஜெபம் ஆரம்பிக்கப்படும், கலந்து கொள்ளுங்கள். அதே போல ஒவ்வொரு நாள் 24 மணிக்கு ஜெபம் நடக்கிறது. அநேக பேர் கொடுத்திருக்கிறீர்கள், இன்னும் அநேக பேர்களை கொடுத்து 1000 எழுப்பி தேசத்திலே ஒரு ஜெபத்தை எழுப்புவோம். வாருங்கள், சேர்ந்து ஜெபிப்போம். கத்துக்கிறார்.